ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர் இது உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த நாளிலே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக பெறுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக அவர் வந்து செயல்படுவதற்கு உங்களையே இந்த நேரத்தில் விட்டு கொடுத்தீங்கன்னா, இதோ இந்த 1 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க நினைப்பதற்கு மேலாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை கீழாக்காமல் மேலாக்க கூடியவர், உங்களை வாளாக்காமல் தலையாக்க கூடியவர், உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன் இதோ இந்த இயேசு கிறிஸ்து. நீ பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை உன்னை காப்பாற்றி வழிநடத்தி வருகிற தேவன் இந்த இயேசு கிறிஸ்து. நீ கருவிலே உருவான அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பத்திரமாக உன்னை பாதுகாத்து எந்த ஒரு துன்பமும் தீமையும் அணுகாதவாறு என் தேவன் தாமே உன்னை பாதுகாத்து வந்திருக்கின்றார். அந்த அன்பு ஆண்டவரை நம்மத்திலே வரவேற்று, அப்பா என்ன சின்ன வயசுலிருந்து தெரிந்தெடுத்தீங்களே, உங்க கொடான கோடி நன்றி ஆண்டவரே. உன் பிரசன்னத்தால் அந்த நேரத்தில் நிரப்புங்கப்பா, அதாவின் வல்லமையால் நிரப்புங்கப்பா என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவரை பாடி துதிப்போம். மாஸ்டர் வாலிம், மாஸ்டர் வாலிம். ஹalleluya hallelujah 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 hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன். அப்படி எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்படியே ஹalleluyaன்னு துதிப்போமா. ஹalleluya hallelujah 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 hallelujah. இயேசுவே, என்னை சுகப்படுத்துகிறவரே, மருத்துவரே, நல்லவரே, உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன். கருவிலே, தாயின் கருவிலே உருவான் நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேன் தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ, உம்மை ஆராதிப்பேன் நான், உம்மை ஆராதிப்பேன் நான், என் ஆயுள் நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். பாடுவோமா? இயேசு இயேசு இயேசு, உம்மை ஆராதிப்பேன் நான், உம்மை ஆராதிப்பேன் நான், என் ஆயுள் நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேனா. ஹalleluya உம்மை ஆராதிப்பேனா. ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால். பாடுவோமா? ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால். ஓ மீட்டீரே ரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், இரக்கத்தால் தூக்கினீர் இரக்கத்தால். ஓ அன்பே, தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிக்கிறேன்பா. ஓ ஷகரபலா ஷகரபலபா, வல்லமை வல்லமை வல்லமை. ஓ தாருகல பரபலி ஷகரா, இறங்கட் அக்கினின வல்லமை இறங்கட்ட சுவாமி. கருவிலே, தாயின் கருவிலே உருவான கண்மணி போல. எஸ் லார்ட், என்ன தவம் தெரியலையே, ஜீசஸ்.
என் ஆசை நாயகா இனிய மணவாளா, என் ஆசை நாயகா இனிய மணவாளா. ஓ எப்பொழுது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, இப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே எஸ் லார்ட், என்ன நினைக்குதப்பா, உம் இல்லம் நோக்கி தொடருகின்றேன், ஆராதிப்பேன். சகரபலம் நிரப்புங்கப்பா ஒவ்வொருத்தர் வல்ல உற்சாகத்தோட. ஓ சதரபலபா, வல்லமை 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 இறங்க அப்பா. துதிக்கிற ஒவ்வொருத்தர் ஆக்கினை ஆவியா நிரப்புங்க சுவாமி. மீண்டுமா ஆராதிப்பேன். ஈஷகரபலகரபலா கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. சேர்ந்து பாடுவோமா? ஆம் சுவாமி. ஓ சகரபலா சதாதர் நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க சுவாமி. ஒவ்வொருத்தரை தொடுங்க ராஜா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. ஓ அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. ஆமாம்பா, மறப்பேனோ மறந்தே போவேனோ, அதை என்ன சொல்லி பாடிடுவேன். உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். வேண்டுமா? ஓ சகர பல பர பல பர, ஓ சதாதரகரா சகரா. மீண்டு ஒரு முறையா ஓ சகர பல பரைகள இறங்க. அக்கினின் வல்லம் அபிஷேக கிருபை நிரப்பட்டு 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 நிரப்பட்டு. ரோஷக ரீபா நேகா ரீபா லேகா ரீபா கரவாலவர. ஜீசஸ் இயேசு 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 இயேசு. அபிஷகர பலகர பலகர பலப நேதர பலகர. அப்படியே எல்லாம் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி துதிப்பீங்களா? கரங்களை உயர்த்தி ஓ சகர பலகர பலகர தனக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் துதிப்பீங்களா? ஓ சகர பலகர பலா. அப்பா உம்மை துதிக்கிற 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 துதிக்கிற. வல்லமை 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 இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவேன்னு கூப்பிட்டு இயேசு. எல்லாரும் வாய திறந்து, எல்லாரும் வாய திறந்து, எல்லாரும் வாய திறந்து, எல்லாரும் வாய திறந்து, எல்லாரும் வாய திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு 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 இயேசு. எல்லாருமா எல்லாரும் வாய திறந்து இயேசு 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 ஏசப்பா. துதிக்கிற 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 துதிக்கிற. ஏய் ஷகரா பலகரா ஷகரா ஷக. அப்பா உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏதாரோ பாலிகர பாலிகர. எல்லாரும் எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுவீங்களா? இயேசு மருத்துவரே, என்னை படைத்தவரே, பெரியவரே, நல்லவரே, உம்மை துதிக்கிறே உம்மை துதிக்கிறே. உம்மை ஆராதிப்பேனா, உம்மை ஆராதிப்பேனா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? மீண்டுமா? உம்மை ஆராதிப்பேன் நான், உம்மை ஆராதிப்பேனா. என் ஆயுள் நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன்
மீண்டும் ஒரு முறையா சத்தமா ஆராதிப்பேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிங்க. கல்வாரி மலையில எனக்காக ரத்தம் சிந்தி மறிச்சீங்களேப்பா. நான் சாக வேண்டிய இடத்துல நீங்க செத்தீங்களே அப்பா. என்னுடைய பாவங்கள் மன்னிப்பு பெரும் பொருட்டு உயிரையே கொடுத்தீங்களப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆராதிப்பேன் நான். வாய திறந்த எல்லாருமா ஆம் சுவாமி. என் வாழ்நாள் முழுசும் ராஜ் அப்படியே இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கொஞ்ச நேரம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இருக்கிற இடத்துல அமர்ந்து கண்களை மூடி இதோ உன்னை படைத்த தேவனை கண்களுக்கு முன்பாக நிறுத்து. ஆண்டவர் உன் உள்ளத்துல இருக்கிறார். உன் குடும்பத்துல வர ஆசைப்படுறார். உன் வாழ்க்கையில இடைபட ஆசைப்படுகிறார். மகனே, மகளே, கண்ணீரோடு வேதனையோடு வந்து இருக்கின்றாயா? எத்தனையோ முறை ஜெபத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவரே என் குறை தீரலையே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலையே, பாரத்தோடு வேதனையோடு நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இங்க வந்து இருக்கின்றாயா? மகனே, மகளே, அந்த அன்பு ஆண்டவரை உன் மனக்கண்களால விட்டிருப்பார். ஆண்டவர் இயேசு உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றது. நீ கூவி அழைத்தால் என்றால் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உன்னை படைத்த தேவன் இவர்தான். உன்னை எதற்காக இந்த உலகத்திலே படைத்தார் என்று இந்த நாளிலே தெளிவாக பேசி இருக்கிறார். திருப்பாடல் 139, 13, 14 சொல்லுகின்றது, என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீர். உன்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் படைச்சது இந்த ஆண்டவர். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நீ இன்னைக்கு எப்படி இருக்கிறியோ நீ இப்படிதான் இருக்கணும். இந்த கலரு, இந்த ஹைட்டு, நீ ஆணு பொண்ணு, நீ சிகப்பா கருப்பா எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணது என் ஆண்டவர். அவர் உன்னை ரொம்ப அன்பு செய்கிறார், ரொம்ப அன்பு செய்கிறார். அன்பின் நிமித்தமாக உன்னை படைத்தார். நீ நினைக்கலாம் நான் வாழ்ந்ததே வேஸ்ட், நான் வாழறதே வேஸ்ட், இந்த உலக வாழ்க்கை கண்ணீர் கவலையிலேயே போய் கொண்டிருக்கின்றது, என்னை புரிந்து கொள்ள ஒருத்தரும் இல்லையே, என்னை அன்பு செய்ய ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி வேதனையிலே இருக்கலாம். என் ஆண்டவர் திட்டமிட்டு உன்னை படைத்தார், உன்னை சிறப்பாக படைத்தார். நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்று என் தேவனுக்கு நன்றாக தெரியும். இந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவாயா? நன்றி அப்பா, என் தாயின் வயிற்றிலே உரு கொடுத்தவர் நீர், வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில இதுவரை என்ன நடந்திருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் சொல்லு, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் நன்றி. துன்பமோ கஷ்டமோ வேதனையோ எது எது என் வாழ்க்கையில வந்துச்சோ எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. கண்ணீர் கவலையில நான் ஒவ்வொரு நாளும் அழுதுருக்கேன், நன்றி அப்பா. உடல் நோயினால கஷ்டப்பட்டிருக்கேன், நன்றி. உமது சித்தம் அப்பா, இதுதான் உம்முடைய சித்தம் என்றால் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகின்றது, தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். உன் அனாதையா விடலையே, ஆதரவற்று உன்னை விடலையே, உனக்கு பெயர் வச்சு உனக்கு ஒரு வீடு கொடுத்து அப்பா அம்மா கொடுத்து உன்னை காப்பாற்றி வராரே, இது அவருடைய மகா பெரிய கிருபை அல்லையா? நன்றி என்று சொல். நன்றி அப்பா. நீ நினைக்கலாம் ஆண்டவர் என்ன மறந்துட்டார், அவர் என்ன கைவிட்டுட்டார், என் துன்பத்தின் வேளையிலே அவர் என் கூட இல்லை என்று நினைக்கலாம். இஸ்ராயலே, எசாயா புத்தகத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ, இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை ஒருபோது மறவேன், என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்ற நீ எனக்கு மாத்திரம் சொந்தம், உன் மதிர்ச்சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன்பாக இருக்கின்றன, உன்னை பார்த்து நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு சொல்ற ஒரே ஒருத்தர் இயேசு மட்டும்தான். சொன்னபடி அன்பு செய்கிற ஒரே ஒருத்தர்
இந்த ஆண்டவர் இயேசு தான். அவரை பிடிச்சிக்குவாயா அந்த நாளில்? நீங்கள் போதும்பா, உங்கள் கிருபை எனக்கு போதும், உங்கள் அன்பு எனக்கு போதும், உங்கள் அன்பை என் உள்ளத்தில் விட்டுருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வேதனை தவிக்கிற இதயத்தில் அப்பா உங்கள் அன்பை விட்டுருங்க. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இதோ என் வாழ்க்கை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு தானியேலை போல ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி கூவி அழைப்பேன். ஒரு தானியேல் இறைவாக்கினர் வேதம் சொல்லுகின்றது 3 முறை ஒரு நாள் ஜெபம் செய்தார் என்று சொல்லி. ஒரு நாளைக்கு 3 முறை ஆண்டவரை தரிசித்தார். அந்த தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு என் ஆண்டவர் தப்புவித்தார். மகனே மகளே, ஜெபிக்கிறவர்களை அவர் பாதுகாக்கின்ற இறைவன். மகனே மகளே, இந்த உலக வாழ்வு தற்காலிகமான வாழ்வு. ஒரு நாள் மனித குழந்தை பிறக்கின்றது. அது வளர்ந்து முதுமை அடைந்த பொழுது மரித்து போய்விடுகின்றது. உலக வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய பரலோக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அங்கே போய் சேரணும்னா அவரை தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். இந்த நாளில் ஆண்டவரே, என்னை எதற்காகப்பா படைச்சிங்க? நான் என்னுடைய குடும்பத்தில் என்ன காரியம் செய்யணும்? நான் எப்படி வாழணும்? என் கணவன் மனைவிக்கு இடையே நான் எப்படி பேசணும், எப்படி வாழணும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நான் வேலை செய்கிற இடத்துல எப்படி வேலை செய்யணும் எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியலப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எனக்கு குழந்தையை கொடுத்ததும் நீங்க தான். அந்த குழந்தை செல்வம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே. உமக்குரிய பிள்ளைகளாக என் பிள்ளைகளை வளர்க்கிற பாக்கியத்தை எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. கொடுங்க ராஜா என்று சொல்லி இந்த வேலையில கேட்பாயா? எசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகின்றது, உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமான ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எஸ்ரூன், நீ அஞ்சாதே என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகின்றது. என் ஆண்டவர் உன்னை படைச்சது மட்டும் இல்ல, உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு துன்பமும் வேதனையும் உன்னை அணுகாதபடியாக இதோ என் தேவன் உன்னை பாதுகாக்கிற தகப்பனாக இருக்கிறார். எசாயா புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகின்றன, உதிரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவன் நான், உங்களை முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன். நானே உங்களை விடுவிப்பேன். இந்த வசனத்தில் எத்தனை முறை ஆண்டவர் நான் உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை விடுவிப்பேன் அப்படி என்று சொல்றாருன்னு பாருங்க. அவரை தேடுகிறவர்களை அவர் விடுவிக்கிற தகப்பன். மகனே மகளே, குடும்ப பாரத்தால் மனம் முடிஞ்சு இருக்கிறாயா? ஐயோ, என் வாழ்க்கையில தனிமையா நான் வாழ்ந்துன்னு வரனே, எனக்கு ஆதரவென்று ஒருத்தரும் இல்லையே, ஐயோ என்னை பாதுகாக்க ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி வேதனையில் இருக்கிறாயா? நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார். என் தேவன் எந்த விதத்தில் உன்னை சுமந்து வந்து இருக்கிறார் என்று சொல்லி, உன்னை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன தேவன் இதுவரைக்கும் உன்னை விடலையே. உன் கரத்தை பற்றி பிடித்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை நீ கேட்டதெல்லாம் அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. அவருக்கு நீ எப்படி இருக்கணுமோ, அவருக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ திட்டமிட்டு அவர் செய்து வருகிறார். இந்த நாளில் மகனே மகளே, இந்த ஒரு முறையாக உன்னையே ஒப்புக்கொடு. இந்த ஒரு முறையாக உன்னையே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன், என் கண்ணீர் வேதனை துன்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலப்பா என்னை தூக்கி பிடிங்க, என்னை தாங்கி பிடிங்க ஆண்டவரே, என் கூட இருந்து எனக்கு சொல்லி கொடுங்கப்பா என்று சொல்லி அப்படியே இந்த பாடலை பாடுகின்ற நேரத்தில் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கண்ணீர், வேதனை, துன்பம், வருத்தம், பாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடு. நோயை ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் யார் யாரோடலாம் நீங்க மனத்தாங்களோடு இருக்கிறீங்களோ அவங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து என் தேவனை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை ஓ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். படுவோமா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? என்ன தருவேன் நான்? நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் நீங்க தான் போய் அடைக்கலாம். மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஓ எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். பாடுவோமா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? படுவோமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் அப்படியே ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை முழுமை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. சுமந்ததை நான் மறப்பேனோ? நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட ஆமாப்பா, என் மனசு உடஞ்ச நேரெல்லாம் அடைக்கலம் நீங்க தான் அடைக்கலம். தடுமாறும் வேளையில் எல்லாம் தகம்ப போல் சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு என்ன தருவேன் நான்? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கீடு என்ன தருவேன் நான்? உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கீடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். ஆமே, எத்தனை அன்பு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஓ ஷகரபல கரபலிதே. தருவேன் நான். இதற்கு என்ன தருவேன் நான்? மீண்டுமா? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? நன்றி அப்பா. என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில்
தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஒரு நிமிடம் அப்படியே உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரை விட்டு விலகி சென்ற நேரங்களுக்காக இதோ மன்னிப்பு கேட்கின்ற நேரம். பொறாம எண்ணங்களால், கோப உணர்ச்சிகளால், காம இச்சைகளால், பலவிதமான தீய எண்ணங்களால் உன் இதயம் மாசுபட்டு இருக்கின்றதா? இது என் தேவனிடம் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடு. ஏசப்பா, என் வாயினால் நான் கட்டி கொண்ட பாவங்கள், என் கண்களால் நான் கட்டி கொண்ட பாவங்கள், அப்பா என் உதடுகளால் நான் கட்டிக்கொண்ட பாவங்கள், என் இருதயத்தில் இருக்கின்ற வெறுப்பு, வைராக்கியம், கோபம், பகைமை, மன்னிக்க முடியாத மனநிலை, இதோ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, இந்த நேரத்தில் என்னை மன்னிங்க. கல்லான இதயத்தை எடுத்து பரிசுத்த இதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. தூய இதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூவி அழைக்கிற என் குரலை கேளுங்க ராஜா. என் தகப்பனே, இந்த நேரத்தில் உமது பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். மகனே, மகளே, என் ஆண்டவர் சிலுவையிலே பாரத்தோடு அந்த பாரமான சிலுவையை சுமந்து மரித்தது உன்னுடைய பாவங்கள், குற்றங்கள் நீங்கும்படியாகும். யார் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அவங்களை எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுங்க, இயேசுவே, இவர்களை நான் மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நான் மன்னிக்கிறேன், என்ன மன்னிங்கப்பா என்று சொல். மன்னிக்கிறவர்களை அவர் மன்னிக்கிற தகப்பன், மன்னிக்கிறவர்களை அவர் மன்னிக்கிற தகப்பன். மன்னி, அத்தனை பேரை மன்னிக்கிறேன்னு சொல்லு. யார் யாரெல்லாம் வெறுப்பு கோபத்தோடு இருக்கிறீங்களோ, பேசாம இருக்கிறீங்களோ, அவங்களை எல்லாம் பெயர் பெயராக கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுங்க, ஏசப்பா, எனக்கு இவர்களை மன்னிக்க சக்தி இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையால, உம்முடைய நாமத்தால இவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல். இதுவரை பாவ சேற்றிலையும், குடி பழக்கத்திலையும், தவறான உறவுகளிலும், தீய எண்ணங்களிலும் உழன்று கிடக்கின்றாயா? இந்த நேரத்தில் அறிக்கையிட்டு சொல், ஏசப்பா, இந்த ஒரு விசையாக என்னை மன்னிங்க. என் வாழ்க்கை உன் பாதத்துல சமர்ப்பணம் செய்கிறேன். என்னை தூக்கி பிடிங்கப்பா, என்னை உயர்த்தி பிடிங்கப்பா என்று சொல்லி உன்னையே ஒப்பு கொடுப்பாயா, உன்னையே ஒப்பு கொடுப்பாயா. நீ ஒப்பு கொடுத்தால் என் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 51:5 வசனத்திலே, இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருதாங்கினாள். ஒரு தாவீது சொல்லுகிறார், இந்த உலகத்துல நான் பிறந்தது ஆண்டவருடைய சித்தப்படி பிறந்தேன், ஆனா பாவம் என்னை ஆட்கொண்டு விட்டது. தீவினையோடே என் அன்னை என்னை கருதாங்கினாள். பலவிதமான பாவ பழக்கங்களால் தேவனை விட்டு நான் விலகி போயிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கின்றார். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி ஒரு தாவீது அரசர் கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். ரோமையருக்கு எழுதிய புத்தகம் 3:23 வசனம் சொல்லுகின்றது, ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். யோவான் சொல்லுகிறார், உன்னிடம் பாவம் இல்லை என்று நீ சொல்லுவாய் என்றால் நீ பொய்யன் என்று சொல்லுகிறார். அன்பு மகனே, மகளே, இந்த நேரத்தில் உன் பாவத்தை முழுமையாக அறிக்கையிடு. அடுத்தவர்கள் உனக்கு என்ன குற்றம் செய்தார்கள் என்று நினைக்காத. உன் உள்ளம் எப்படி இருக்கின்றது என்று இந்த நேரத்தில் அலசிப்பார். உள்ளத்தில் இருக்கிற அத்தனை வெறுமைகளையும், அத்தனை கசப்புகளையும், கசப்பான அனுபவங்களையும், பிறர் உங்களை கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி, கொடுமைப்படுத்திய நிகழ்வுகளையும் இதோ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் தேவன் உன்னை சுகப்படுத்த போறார். பலவிதமான கருத்துக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இறுதி பாடலை பாடி, இயேசு நல்லவர் என்ற பாடலை பாடி நம்ம ஜெபிக்க போறோம். இந்த ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீ உன்னையே ஒப்பு கொடுத்தால் தான் அது நடக்கும்.
ஒரு பவுல் சொல்றார், கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இன்னைக்கு ஒரு முடிவெடு மகனே மகளே. இன்றையிலிருந்து நான் ஜெபம் பண்ணுவேன், தினைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணுவேன், காலை மதியம் இரவு 3 வேளை. இந்த ஆண்டவரை நான் நோக்கி கூவி அழைப்பேன், அவரை தேடுவேன். அவர் எனக்கு பதில் கொடுக்கும் வரை நான் அவரை தேடுவேன், அவரை கண்டடையும் வரை தேடுவேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஒப்புக்கொடு. அவரை ஆராதிப்பதற்கு அவர் உங்களை படைத்திருக்கிறார். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புவதற்காக அவர் உன்னை படைத்திருக்கிறார். ஒப்புக்கொடுங்க, உங்களையே ஒப்பு கொடுத்து, என் தகப்பனே உன் பாதத்தில் என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, நான் சுகமாவேன். இந்த நாளில் நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் தகப்பனே, உன் பாதத்தில் நான் அமர்வேன், நற்செயல்களை நான் செய்வேன், உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவேன், உம்மை பற்றி 4 பேருக்கு எடுத்து சொல்லுவேன் என்று சொல்லி முடிவெடு. இதோ என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? இறுதியாக ஜெபம் செய்ய இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் செய்ய இருக்கிறோம். குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கலை என்று சொல்லி வேதனை இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எந்தெந்த கருத்துக்களை இறைவன் உனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறாயோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு, ஏசப்பா இந்த உலக சுகம் சொத்து இதுக்கு மேலா நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே, என் உள்ளம் பரிசுத்தமாகணும், என் வாழ்க்கையில நீங்க வரணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. மற்ற காரியங்கள்லாம் அவர் சேர்த்து கொடுப்பார். எனக்கு நகை வேணும், படிப்பு வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணதை விட்டுட்டு, ஏசப்பா நீங்க எனக்கு வேணும், முது வருகையில உன் கூட வர்றதுக்கு நான் பரிசுத்தமா வாழணும், உம்மை போல வாழ்ந்து உமக்காக நான் மறிக்கிற வரை இருக்கணும்பா அப்படி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூவி அழைங்க. இந்த பாடலை பாடுகிற மாத்திரத்திலே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், சர்வ வல்லவர் என்று சொல்லி பாட 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 உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி நல்லா ஜோரா கரங்களை தட்டி, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். மீண்டுமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், கண்களை மூடி உற்சாகத்தோடு, என்றென்றும் மாறாதவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உற்சாகத்தோட, நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், வல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே.
நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த. அவர் நல்லவர் நல்லவரே, எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உற்சாகத்தோட அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே, ஓ துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமா அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர் நல்லவரே, ஓ இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே, இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே, ஓ அவர் நல்லவர். எல்லாரும் சர்வ வல்லவர், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நிரப்புங்க ராஜா. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோதனை நேரத்தில் பலம் தந்தார். அவர் நல்லவர் நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர் நல்லவரே, ஓ சோதனை வேரத்தில் பலம் தந்தார். அவர் நல்லவர் நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர் நல்லவரே, எல்லாருமா சேர்ந்து அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமா அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, மீண்டும் வரும் முறையா அல்லேலூயா. அல்லேலூயா, ஓ ஷகர பலபரா. அல்லேலூயா, மீண்டுமா அல்லேலூயா. அல்லேலூயா, இறங்கட்டுமாப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. அக்கினியாம் ஆவியே பரிசுத்த ஆவியே, அக்கினியாம் ஆவியே பரிசுத்த ஆவியே, அக்கினியா எங்கள் மேல் இறங்கிடுமே. அக்கினியா எங்கள் மேல் இறங்கிடுமே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா, எல்லாருமா சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஷகர பலபரா. அல்லேலூயா, வல்லமையாம் ஆவியே பரிசுத்த ஆவியே, வல்லமையாம் ஆவியே பரிசுத்த ஆவியே, ஓ வல்லமையாம் ஆவியே பரிசுத்த ஆவியே, வல்லமையாம் ஆவியே பரிசுத்த ஆவியே, வல்லமையா எங்கள் மேல் இறங்கிடுமே. வல்லமையா எங்கள் மேல் இறங்கிடுமே. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா.
மகிமையின் ஆவியே பரிசுத்த ஆவியே, மகிமையின் ஆவியே பரிசுத்த ஆவியே, மகிமையின் ஆவியே பரிசுத்த ஆவியே, மகிமையின் ஆவியே பரிசுத்த ஆவியே, மகிமையா எங்கள் மேல் இறங்கிடுமே, மகிமையால் எங்கள் மேல் இறங்கிடுமே. அல்லேலூயா 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 எல்லாருமா அல்லேலூயா அல்லேலூயா சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா ஓ ஷகர பலகர பலபரா அல்லேலூயா. பாடுவாங்க. புதுப்பிக்கும் ஆவியே பரிசுத்த ஆவி, பாடுவோமா? ஆவியே பரிசு, ஓ புதுப்பிக்கும் ஆவியே பரிசுத்த ஆவியே, புதுப்பிக்க எங்கள் மேல் இறங்கிடுமே. அல்லேலூயா 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 எல்லாருமா சேர்ந்து ஓ ஷகரபலபா இறங்கட்டும், வல்லமா இறங்கட்டும். அப்பா வாயை திறந்து பாடுற ஒவ்வொருத்தரும் வல்லமா இறங்கட்டும். மீண்டுமா அல்லேலூயா அல்லேலூ, ஓ ஷகரபலகரபல ஷததரா. உன்னதத்தின் ஆவியே பரிசுத்த ஆவியே, ஓ உன்னதத்தின் ஆவியே பரிசுத்த ஆவியே, உன்னதரா எங்கள் மேல் இறங்கிடுமே. 2 பாயிண்ட் மட்டும் மேல. உன்னதரா எங்கள் மேல் இறங்கிடுமே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். ஓ ஷகர பலிதர பலபரா, விடுவிக்கும் ஆவியே பரிசுத்த ஆவியே, ஓ விடுவிக்கும் ஆவியே பரிசுத்த ஆவியே, விடுவிக்க எங்கள் மேல் இறங்கிடுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ. எல்லாரும் உற்சாகத்தோட கரங்களை தட்டி ஓ ஷகரபலபரபா தேரே ஷகரபலகரபா. இயேசு 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 நாமத்தின் ரத்தத்தின் வார்த்தையின் வல்லமை விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். அல்லேலூயா. ஓ ஷகரபலகரபலா, வல்லமை 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 இறங்கட்டும். வாழ்வு தரும் ஆவியே பரிசுத்த ஆவியே, ஓ வாழ்வு தரும் ஆவியே பரிசுத்த ஆவியே, வாழ்வு தர எங்கள் மேல் இறங்கிடுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஷகரபலபா அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவின் இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை வல்லமை 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அக்கினின் வல்லமை நேரத்துல இறங்கட்டும். நாசரேத்து இயேசுவின் நாமத்தின் ரத்தத்தின் வார்த்தையின் வல்லமை உடல் வியாதிகள், குடும்ப பாரங்கள், கண்ணீர், கவலை, பில்லி சுனிய கட்டு, மந்திரவாத கட்டு, உடல் நோய்கள் நாசரேத்து இயேசுவின் நாமத்தின் ரத்த வார்த்தையின் வல்லமை சபைத்து நிர்மலமாக்க வெளியேறி செல். சுகம் 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 உண்டாகட்டும் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும். வல்லமை 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 வல்லமை. இயேசு 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 இயேசு. ரேதேரி பரகரபலகரபலபா. உங்க பிரசன்னம் உங்க பிரசன்னம் இறங்கட்டும் 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 இறங்க. ஆக்கினின் வல்லமை சுகம் தருகிறோம். பிரசன்னம் ஒவ்வொருத்தரும் நிரப்பட்ட இயேசுவின் நாமத்தில். ஓ ஷகரபலகரபலகரபா
ஹalleluya ஹalleluyaன்னு சொல். இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசு 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 இயேசுவேன்னு கூப்பிடு. வியாதிகள் மறையும், வியாதிகள் மறையும், நோய்கள் தீரும். என் தேவனின் பிரசன்னம் அப்பா, இந்த பிரசன்னம் நிரப்பட்டும், வானம் திறக்கப்படட்டும், ராக்கின் வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும். சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், குடும்ப பாரங்கள் அகன்று போகட்டும், கண்ணீர் கவலைகள் மறையட்டும் அப்பா, வேதனை மறையட்டும், துன்பங்கள் மறையட்டும், பெரிய விடுதலை கிடைக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. பீஷகரபலகரபல். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கு. என் தேவன் உன்னை தொடுகிறார், என் தேவன் உன்னை தொடுகிறார், என் தேவன் உன்னை தொடுகிறார், என் தேவனின் பிரசன்னம் உன்னை தொடுகிறது. ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி அப்பாண்டு, நன்றி தகப்பன், என்னை தொட்டதற்காக நன்றி, இந்த பிரசன்னம் இறங்கியதற்காக நன்றி 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 நன்றி. பீஷபரகல பரகல. Thank you Jesus, thank you Jesus.